Book now your Samsung Galaxy S24 series in the Chennai Mobiles. Credai Fair Pro, Madurais biggest property expo 2024, January 26, 27 and 28, Thamukam Convention Hall, Madurai. கண்களை நீ மூடிக்கொண்டால் நான் குலுங்கி குலுங்கி அழுதேன். இது மாற்றமா தடுமாற்றமா? சங்கீதத்தில் எதுவுமே தெரியாமல் இந்த ஹீரிங்கில் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அதை வாசித்து அப்படியே மெல்ல மெல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா? ராஜா சாருடைய பாட்டை அதிகம் நம்மக்கிட்ட பிரபலப்படுத்தினது ரேடியோ. ஒரு பாட்டை கேட்டோம்னாலே போய் உடனே அந்த கேசட்டுக்காக கடையில் போய் நின்றுவோம் இல்லையா? ஆஹா ஓஹோ ஹே ஹை, ஆஹா ஓஹோ ஹே ஹை, மேகங்கரு கையில உள்ள தேகங்குளிருதடி, அடி ஆத்த கடந்திடலாம் உள்ள ஆசைய என்ன செய்ய. நான் முதல்ல தாளம் போட்டு பழகினதே தளபதி திரைப்படத்துல காட்டுக்குயில மனசுக்குள்ள, காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கடலில் எழும்புற அப்படின்ற பாட்டை சாதாரணமா கடலில் எழும்புற அலைகளை கேளடி ஓமானே அப்படி பாடுறதுக்கும் கடலில் எழும்புற அலைகளை கேளடி ஓமானே. நீயான நிகழ்ச்சியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளையராஜா அவர்களை பத்தி சில விஷயங்கள் பேசப்பட்டது. அது ஒரு டாபிக்கா பேசினாங்க. ராஜதுரை அண்ணா பேசினதை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் கூட தான் இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். ஸோ பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க ஒரு இசை ஆசிரியர். இதுக்காகவே நீங்க சின்ன பிள்ளைல இருந்து தயாராயிருக்கீங்க. அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியம். அது இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது? கிட்டத்தட்ட 2013 அந்த இதுல இருந்தே கொஞ்சம் நான் மீடியா பார்வைக்குள்ள வந்துட்டேன். எப்படி பாடுறாரு இவர், யார், எங்க இருக்கிறார் அப்படின்ற விவரங்கள் வந்ததுனால. இருந்தாலும் 2019 அது ஒரு நீண்ட கேப்னு வச்சுக்கோங்களேன். 6 வருடம் இடைவேளைக்கு பிறகு விஜய் டிவியில உள்ள வந்ததுக்கு பிறகுதான் இது அதிகமா பிரபலியமாகப்பட்டது. வைரல் ஆகுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இது என்னை ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. ஆஹா ஓஹோ ஹே ஹை, ஆஹா ஓஹோ ஹே ஹை, தரதந்த தரதந்த தானா, ஆஹா ஓஹோ ஹே ஹை, தரதந்த தரதந்த தானா, தரதந்த தரதந்தம் தரதந்தம் தானா, தரதந்தம் தரதந்தம் தானா, மேகங்கரு கையில உள்ள தேகங்குளிருதடி, அடி ஆத்த கடந்திடலாம் உள்ள ஆசைய என்ன செய்ய. உங்களுக்கு தெரியல, நாங்க எப்படி சொல்றது, கேட்கும் போது வேற மாதிரி ஒரு ஃபீலிங் தருது. அந்த காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு நீங்க பாடினது. இந்த மாதிரி இளையராஜா அவர்களோட நிறைய கனெக்ட் ஆகுறீங்க நீங்க. கிட்டத்தட்ட அவரோட வாய்ஸ் கூட உங்களுக்கும் ரிசம்பிள் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. கேட்டு இருந்திருப்பீங்க. நிச்சயமா நம்முடைய கவனம் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு இதுல நான் சொல்றேன். ஏன்னா இப்ப எஸ்பிபி மாதிரி பாடிட முடியும், இளையராஜா அவர்களை போல பாடிட முடியும்னா அது சாத்தியம் இல்லை. ஆனா அந்த பாவங்கள், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், இந்த பாட்டுக்குன்னு அவங்க என்ன நமக்கு தந்திருக்காங்க, இதை ப்ராப்பராக கவனித்து பாடும்போது நம்ம குரலில் பாடினாலும் ஓரளவுக்கு அவங்க பாடின பாட்டை சரியாக பாடும்போது அவங்க பாடினது மாதிரி கொண்டு வர முடியும். காதலே உன் காலடியில் நான் விழுந்து விழுந்து தொழுதே, கண்களை நீ மூடிக்கொண்டார் நான் குலுங்கி குலுங்கி அழுதேன். இது மாற்றமா தடுமாற்றமா? என் நெஞ்சிலே பனி மூட்டமா? நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா? என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்? சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்? கிழுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய்? என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ
ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய். சூப்பர்ண்ணா, சூப்பர். சில இசை நிகழ்ச்சிகளில், மேடை நிகழ்ச்சிகளில், கச்சேரிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ஸை கொஞ்சம் கனப்படுத்திக்கிட்டு இந்த மூக்குல இருந்து அந்த சத்தம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துக்கிறாங்க. பட் ராஜா சாருடைய இளமை குரல்லாம் நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதற்கு பிறகு அவருடைய பேஸ், அந்த பேஸ் சவுண்டாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த மொழி உச்சரிப்பு இருக்கு இல்லையா, மொழி உச்சரிப்பு, வார்த்தைகளை கனமாக உச்சரிக்கக்கூடிய விஷயம்தான் அதை அவருடைய குரலை மேம்படுத்தி காமிக்குது. இப்போ கடலில் எழும்புற அப்படின்ற பாட்டை சாதாரணமாக கடலில் எழும்புற அலைகளை கேளடிவோமானே அப்படி பாடுறதுக்கும் கடலில் எழும்புற அலைகளை கேளடிவோமானே மீனவர் படுகின்ற அவதிகள் கூறிடுவோமானே இந்த மாதிரி எவ்வளவு சேஞ்சுங்க. ஒரு செகண்ட்ல நீங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிச்சாங்க. அந்த பழிச்சுன்னு பாடுறாரு பாத்தீங்களா, அதுதான் நிக்கும். நம்ம சாதாரணமா பாடினா பூமரங்கள் எத்தனையோ பூமியில காய்க்குது, இது ஒரு நம்ம வாய்க்குரல்ல பாட்டு போற மாதிரி இருக்கும். பூமரங்கள் எத்தனையோ பூமியில காய்க்குது, பாய்மரந்தான் நாங்க கொண்ட பட்டினிய தீக்குது. இப்படி அதை ஜென்ரலா எவ்வளவு அழுத்தமா சொல்றாரு பாருங்க. அந்த பாடல்ல ஒரு செய்தியா நமக்கு சொல்றது, மீனவர்களுடைய பாடுகள்லாம் நமக்கு சொல்றாரு. அதையே இந்த பாட்டின் வழியா சொல்லும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில் நமக்கு சேர்ந்துரும். பாருங்க, நீங்க எவ்வளவு டீட்டெயிலா அதை நோட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இப்ப எல்லாரும் அதை இமிட்டேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க அந்த டீட்டெயில அழகா நோட் பண்ணி அழகா டெலிவரி பண்ணி தான் நான் பாடுறேன். அப்படி பாடினாதான் ராஜா சாருடைய பாட்டை ஓரளவுக்கு நம்ம அனுபவிக்க முடியும். கல்யாணத்தே நீலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா தென் பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் என்னிலா உன் பார்வை கண்ணிலா தேனூரும் வேற்பலா உன் சொல்லிலா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அது ஏன் அப்படி ஒரு தீரா காதல் அவர் மேல உங்களுக்கு? இல்ல, சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு ரேடியோ கேட்கறதுல தான் ஒரு ஏக்கம் இருக்கும். யாராவது நமக்கு ஒரு சின்ன ரேடியோ பெட்டி வாங்கி தர மாட்டாங்களா? ஒரு அப்பெல்லாம் அந்த டிரான்சிஸ்டர் வந்தது இல்லையா, பாக்கெட் ரேடியோ, அது மாதிரி யார் வச்சிருந்தாலும் போய் அவங்ககிட்ட இருந்து உருவிக்கிறேன், உட்காந்து மடியில் வச்சு பாட்டு கேட்டே இருப்பேன். அப்ப ரேடியோல தான் இந்த சிங்கர்ஸை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம இப்ப டிவியில பார்க்கும்போது இந்த பாட்டை ரஜினி சார் பாடுறாருன்னு நினைப்போம், விஜயகாந்த் பாடுறாரு, சத்யராஜ் பாடுறாருன்ற ஒரு ஃபீல் ஓடும். ரேடியோ கேட்கிற எங்களுக்கு மட்டும்தான் அந்த நடிகர்களை தாண்டி பாடகருடைய பேர்களை சொல்லுவாங்க இல்லையா, அப்ப என்ன ஆகும்னா, அப்போ நடிக்கிறாங்கன்னா பாடுறது வரும், மியூசிக் இவங்க, குரல் டப்பிங் வாய்ஸ் எல்லாம் வருதுங்கிற அளவுக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேடியோ கேட்கறதுனால இந்த வளர்ச்சிங்கிறது வந்திருக்கு. ராஜா சாருடைய பாட்டை அதிகம் நம்ம கிட்ட பிரபலப்படுத்தினது ரேடியோ. ஒரு பாட்டை கேட்டோம்னாலே போய் உடனே அந்த கேசட்டுக்காக கடையில போய் நின்றுவோம் இல்லையா. இல்ல, அந்த காலத்துல இப்ப ராஜா சார் இசையமைச்ச அதே காலகட்டங்கள்ல இன்னும் நிறைய இசையமைப்பாளர்களும் இருந்திருக்காங்க. ஆனா நம்மளுக்கு என்னமோ எல்லா பாட்டையும் அவர் தான் வாசிச்சாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். தேனிசை தென்றல் தேவா அவருடைய பாடல்கள்ல பல பாடல்களை நம்ம கன்ஃபியூஸ் ஆனது உண்டு. இது ராஜா சார் பாட்டா இருக்குமா, அவர் மியூசிக்கா இருக்குமா அப்படின்னு நினைச்சது உண்டு. அந்த அளவுக்கு அதை உள்வாங்கிட்டு ஒர்க் பண்ற ஒரு சமாச்சாரம் இருக்கு. எல்லா இசையமைப்பாளர்களுமே தரமான பாடல்கள் நமக்கு தந்திருக்காங்க. இப்ப நீங்க இளையராஜா அவர்களுடைய பாடல்களை கேட்க ஆரம்பிச்சுதான் இசைக்குள்ள வரணும், இந்த துறைக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணீங்களா? இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? காரணம் என்னன்னா, அதிகம் அவருடைய பாட்டை தான் ஒளிபரப்பாக்கும். மற்ற இசையமைப்பாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் திரைப்படங்களுக்குள்ள வந்தாங்க. அவருடைய பாடல்களை கேட்க கேட்க ஈர்ப்பு வந்துருச்சு. அது இசை கத்துக்கணும்ன்ற ஆர்வம் வந்துருச்சு. நான் முதல்ல தாளம் போட்டு பழகினதே சந்தைக்கு வந்த கிளி தளபதி திரைப்படத்துல காட்டுக்குயிலு மனசுக்குள்ள, காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான், தவிரை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான், எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே தள்ளாடும்
நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே. இப்ப நீங்க மியூசிக் தான் பர்சீவ் பண்ணணும், அதாவது நான் அதை தான் படிக்க போறேன், இசை தான் படிக்க போறேன்னு நீங்க தீர்க்கமா முடிவு பண்ணிட்டீங்களா? அது எப்ப நடந்தது? எப்ப நடந்ததுன்னா 1 முதல் 8 வரைக்கும் திருப்பத்தூர் பார்வையற்றோர் பள்ளியில படிக்கிறேன். அங்க வந்து நர்சரி ஸ்கூல் இருந்தது. அதுக்கு பிறகுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு என்னை சேர்க்கிறாங்க. சேர்த்ததுக்கு பிறகு அங்க நிறைய சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க. அந்த வழக்கம் இருந்ததுனால அங்க இருக்கிற பாட்டு, கொயர், அவங்க பாடுற நோட்ஸ், இந்த சத்தங்கள் கேட்டு 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 அதுக்கு பிறகு நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். அந்த ரேடியோ கேட்கிற பழக்கம் தொடர்ந்தது இல்லையா, அதனால மியூசிக் கேட்கணும், மியூசிக்ல ரொம்ப ஈடுபாடு வந்துருச்சு எனக்கு. அதுக்கு பிறகு நமக்கு நிறைய பாராட்டுதல் வந்துருச்சுனாலே நம்ம அதுக்குள்ள போயிடுவோம். 7 வருடங்கள் பாடிட்டு தான் இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது. எப்படின்னா இந்த ஃப்ளூட் வாசிப்பாங்க இல்லையா, ஸ்ட்ரைட் ஃப்ளூட் ஒன்று உண்டு, பிக்காலோன்னு சொல்லுவாங்க. அதை இப்படி கையில வச்சுட்டு விரல் போட்டு போட்டு பாட்டு எப்படி அந்த சத்தங்கள் இருக்கோ அதே மாதிரியே வாசிக்க ட்ரை பண்ணேன். அப்ப நானா ட்ரை பண்ணதுனால இப்படி ரைட்டை மேல போட்டு லெஃப்டை கீழே வச்சு ஒரு என்னுடைய மதிப்பீடு நானா ஒரு முடிவு பண்ணி வாசிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், ரூஃபஸ் சாலமோன். அவர் என்ன பண்ண, கையை அப்படி மாற்றி பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜெர்மன்ல இருந்து ஒரு லேடி, ஒரு மேடம் வந்திருந்தாங்க. அவங்க பேரு ஆனி காத்ரேன்னு சொல்லிட்டு. அவங்க தான் எனக்கு இந்த கையை மாற்றி இப்படி பிடிக்கணும்னு சொல்லி தந்தாங்க. இவங்களுடைய கைடன்ஸ் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப உந்துதலாக இருந்தது மியூசிக்கில் போகிறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணேன், ஹார்மோனியம் கையில் கொடுத்தாங்க. அதை பெல்ஸ் பண்ணிக்கிட்டு அப்போல்லாம் அந்த மூவேந்தர் திரைப்படத்தில் ஒரு பாடல் உண்டு, குமுதம் போல் வந்த குமரியே என்னை தாளாட்ட வருவாளோ, இந்த பாட்டு இதெல்லாம் ஹார்மோனியத்தில் ப்ளே பண்ணி பார்ப்பேன். இப்போ கரெக்டாக வாசிக்கிறிய அந்த நோட்ஸ் எல்லாம் அப்படிம்பாங்க. எனக்கு என்ன நோட்டு எதுவுமே தெரியாது, சங்கீதத்தில் எதுவுமே தெரியாமல் அந்த ஹியரிங்கில் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அதை வாசித்து அப்படியே மெல்ல மெல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு சென்ட் மேரிஸ் அங்கே 2 வருஷம் படித்தேன், தூய மரியன்னை மேல்நிலை பள்ளியில். 2 வருடங்கள் முடிச்சுட்டு 11th 12th சுந்தரராஜன் பட்டி பார்வையற்றோர் பள்ளி, இங்கே நம்ம அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கு. இங்கே படிக்கும்போது ஆர்கெஸ்ட்ரா இருக்காங்க. ஆர்கெஸ்ட்ராவில் எனக்கு கீபோர்டு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் பாடுறது போக கீபோர்ட் ப்ளே பண்ணேன். கீபோர்டில் நிறைய விஷயங்கள் கூடுதலாக தெரிஞ்சது. அப்போ மியூசிக் காலேஜில் எல்லாருமே அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்கெல்லாம் சில விஷயங்களை எனக்கு கைட் பண்ணுவாங்க. நல்லா பாடுற தம்பி, நீ 12th முடிச்சுட்டு அப்படியே மியூசிக் காலேஜ் வந்துருப்பாங்க. மியூசிக் காலேஜ் போகணும்னு முடிவு பண்ணும்போது சுரேஷ்னு புதூரில் எனக்கு ஒரு மாஸ்டர் ஒருத்தர், அவர் பழக்கமானவர். அவர்கிட்ட இருந்து தான் நோட்ஸை நான் கற்றுக்கிட்டேன். சானா என்ன, ரீ, கா, இது அசையும் சுரம் என்ன, அசையா சுரங்கள் என்ன, இந்த 7 நோட்டு எப்படி 12 நோட்டு ஆச்சு, இந்த 4 பகை சுரங்களை ஏன் விட்டாங்க, இதில் இருக்கிற எல்லா சமாச்சாரங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். பட் 3 வருஷம் நான் படிச்சிருந்தாலும் எனக்கு ஆர்டர் பிரகாரம் எனக்கு ஸ்வரங்களை சொல்ல தெரியாமலே இருந்தேன். நான் ஒரு ராகம்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது கூட தெரியாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் போக போக அந்த பக்குவங்களை இசை கச்சேரிகளில் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதெல்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறம் மியூசிக்னா இப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். பாட்டு நிறைய கேட்கறதுனால எனக்கு ஒரு பாடம் கற்றுக்கிட்டது மாதிரி இருந்தது. ஆகாய தாமரை அருகில் வந்தது, நாடோடி பாடலி உருகி நின்றது, காவல் தன்னை தாண்டிய காதல் துணை வேண்டிய ஆகாய தாமரை அருகில் வந்தது. இந்த எல்லா பயணங்கள்லயும் உங்க கூட யார் ரொம்ப துணையா இருந்தா, ஆதரவா இருந்தாங்க? இல்ல, எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, கை தட்டுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு சப்போர்ட் அப்படின்றது என்னுடைய மனசுதான் காரணம். எனக்கு இதை விடுறதுக்கு ஐடியாவே இல்லை. இதுதான் பண்ணணும்ன்ற ஒரு உறுதியான நிலைமைக்கு வந்துட்டேன். எனக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள் தான். மேடை நிகழ்ச்சிகள் கொடுத்தாங்க, இவரை கூப்பிட்டு பாட வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. எனக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல தெரிந்த நபர்களை அடையாளம் காட்டுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு நண்பர்கள் செய்தாங்க. பெரிய விஷயம் என்னன்னா, என்னை ஈஸியாக கவர்ந்துருவாங்க எல்லாருமே. ஆமா, அது என்கிட்ட ஈஸியாக நெருங்கிடுவாங்க. நான் கூட சண்டை போட்டுட்டு இப்படி இப்படின்னு தான் இருந்துருவேன். பட் என்ன அவ்வளோ சீக்கிரம் யாருமே விட மாட்டாங்க. என்னதான் பண்ணாலும் நம்மளை சுற்றி உள்ள கூட்டம் இருக்கு, நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை வேணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத லேட்டாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, பெற்றோர்களால் எங்களை ரொம்ப கவனிச்சிக்கவும் முடியாது. என்னுடைய கூட பிறந்த என்னுடைய சகோதரிகள், எனக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க, 2 அக்கா 3 தங்கச்சி. 2 அக்கா ரொம்ப பிரியமாக என்னை பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு பிறகு ரொம்ப கேர் பண்ணி என்னை பார்த்துக்க முடியல. எங்கள் மூத்த அக்காவுடைய வீட்டுக்காரரும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாரு. அவங்களுக்கு அப்போ அடுத்தடுத்து வேலைப்பழுகள் வந்துடும். என்னுடைய சின்ன தங்கச்சிங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களும் பெரிய பிள்ளை ஆகும்போது அந்த கேப் வந்துடும். அப்போ எங்கள் அப்பா உடனே எனக்குன்னு சில வசதிகளை வீட்டில் ரெடி பண்ணாங்க. அப்போலாம் வந்து நம்ம காட்டுக்குள்ளே தான் மற்ற எல்லா காலை கடமைலாம் போகணும். அப்புறம் வீட்டில் எல்லா வசதிகளையும் செட் பண்ணாங்க. குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அவங்களால எதையும் செய்ய முடியல. என்னை முழுக்க எடுத்து நடத்தி வழி நடத்தி எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் மாறுதலாக இருக்கிறது வந்து என்னுடைய நண்பர்கள். அதுலேயும் என்னுடைய வகுப்பு தோழர் உமாசங்கர்னு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார்.
எது பார்த்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். மறக்க முடியாத ஒரு பாராட்டு ஏதாவது சொல்லுவீங்களா? சேதுபதி மேல்நிலை பள்ளியில பாரதியார் பாடல் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போ முதல் பரிசு வாங்கினேன் நான். மதுரை மாவட்ட அளவில் நடந்த போட்டி. அதுல நிறைய பேர் எப்படி எப்படியோ ப்ராக்டிஸ் பண்ணி கர்நாடிக்லாம் பாடுறாங்க. பட் என்னோட பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நான் பாடினது காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, இந்த சினிமா பாட்டு தான் பாடினேன். அது எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. நம்ம பிளைண்ட்ஸ், நம்ம பார்வை இல்லாதவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஒரு மாதிரி இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்மளை கைட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு பாட்டை கேட்ட உடனே சந்தோஷத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது, இப்படி ஆடிட்டே இருப்போம், இப்படி ஆடுவோம், நம்மளே அறியாம சுத்திட்டு இருப்போம், இப்படி கையை அசைக்கிறது, தாளம் போட்டுட்டு தலையை அசைச்சிட்டே தாளம் போடுறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இதை தவிர்க்கணும். இதை மெல்ல மெல்ல குறைக்க ஆரம்பிச்சது எங்க அப்படின்னா, நான் உங்களை மாதிரி நார்மல் ஸ்டூடெண்ட்ஸோட படிச்சதுல தான் 9th 10th சென்ட் மேரிஸ்ல தான் படித்தேன். அந்த 2 வருஷம் படிக்கும்போது இன்டகிரேட்டட் எஜுகேஷன் சொல்லுவாங்க, அவங்களோட தான் படிக்கணும். வாத்தியார் ரெடி எழுதி போடுறத அவங்ககிட்ட மெதுவாக கேட்டுக்கிடணும் நம்ம. அப்புறம் எங்களுக்குன்னு அவங்க கேசட்டில் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதை கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். ஏதாவது நோட் எழுதணும்னா எங்களுக்கு எழுதி தருவாங்க. ஹாஸ்டலில் இது மாதிரி எனக்கு நிறைய பசங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த பாட்டு திறமையில நண்பர்கள் ஒன்று சேர்ந்தா கூட என்னோட ஹேபிட்ஸ் எல்லாம் மாற்றினாங்க. நீ இப்படி நிற்கணும் இந்த இடத்துல. இப்போ அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன் கருப்பு கண்ணாடி போட மாட்டேங்கிறீங்க? கருப்பு கண்ணாடி போட்டால் அவங்கள சார் எங்கே போகணும்னு கேட்டு கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா நீங்கள் பார்வையிட்டவரும் தெரியும். அது போடாமல் சும்மா நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்ச ஆள் நிற்கிறான்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுவாங்க. அப்போ நீங்கள் எனக்கு என்ன நிற்பீங்க, யாராவது வருவாங்களான்ட்டு. ஸோ கண்ணாடி போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, எனக்கே தெரியாது நான் எல்லார மாதிரியும் சகஜமா இருப்பேன்ட்டு. அந்த தைரியத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தது மாணவர்கள் தான், என் கூட படிச்ச நண்பர்கள் தான். அவங்க என்னை எங்கனாலும் அழைச்சிட்டு போவாங்க கூச்சப்படாம. அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ஸ்டடி வந்தது. ஒருத்தர் நம்ம அழைச்சிட்டு போறாங்கன்னா அவங்களை எப்படி பிடிச்சிட்டு போகணும்னு ஒன்று இருக்கு. அந்த கைடன்ஸ், மொபிலிட்டி, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. நிறைய படிப்பினைகள் இருக்கு. Pre-book now your Samsung Galaxy S24 series in the Chennai Mobiles. Credai Fair Pro, Madurais biggest property expo 2024, January 26, 27 and 28, Thamukam Convention Hall, Madurai.